ஒரு காலத்துல சங்கர் படம் வந்தாலே வந்து பிரம்மாண்டம், ரொம்ப நல்ல படம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நேத்து கேம் சேஞ்சர் வந்ததுல இருந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா வந்து சங்கரை பார்க்க ஆரம்பிச்சு. சங்கர் வந்து இன்னும் அப்டேட் ஆகல அப்படிங்கிறது தான் எனக்கு தோணிய விஷயம். கேம் சேஞ்சரை கேம் டேஞ்சர்னு ஒருத்த போட்டுருக்கான், இன்னொருத்த கேம் ஓவருங்கிறான். என்ன பண்றான்டா அவன்? இது இந்த படத்தை போய் பார்த்தா எப்படி இருக்குன்னா, சங்கருடைய முந்தைய படங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் காட்சிகள்லாம் எடுத்து தொகுத்து ஒரு படம் பண்ண மாதிரியான ஒரு இதுதான் கதையா தான் கேம் சேஞ்சரே இருக்கு. இன்னொன்று இது ஒரு தெலுங்கு படம் அப்படிங்கிறதுனால அதை ஒரு தெலுங்கு படமாவே எடுத்துட்டாரோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. அவுடேட்டட் இயக்குனராக இருக்காரு. அதுதான் இந்த படம் இந்த அளவுக்கு ட்ரால் பண்ணப்படுவதற்கு. அங்க பாலகிருஷ்ணா வச்சு படம் எடுக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்களே, ஏன் தில்ராஜ் உங்ககிட்ட வர்றாரு, ஏன் ராம் சரண் உங்ககிட்ட வர்றாரு, உங்கள் பாணியில் ஒரு படத்தை நீங்கள் கொடுக்கணும்னு. ஆனா நீங்களும் ஒரு தெலுங்கு படத்தை எடுத்து கொடுத்தா என்ன அர்த்தம்? அதிகாரியான ராம் சரண் அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்துல ஒரு சண்டை, அவரே நேரா களத்துல வந்து அந்த வாக்கு பெட்டியெல்லாம் போட்டு உடைக்கிறாரு, அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை எல்லாம் போட்டு உடைக்கிறாரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. சங்கரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு வலதுசாரி பார்வை, சுஜாதா, பாலகுமாரன், ஜெயமோகன் போன்ற வலதுசாரிகளோடு இவர் டிராவல் பண்ணதுனால இவருக்கும் அந்த பார்வை இருக்கு. இவருடைய முதல் படமான ஜென்டில்மேனே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான படம். அதனால இப்படிப்பட்ட படங்களை எடுத்தே பேர் வாங்கியதால் இவர் அரசியல்ங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தானே. அவ ஹிந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியனா இருந்தாலும் சரி, எனக்கு கவலை இல்லை. அவ மேல் ஜாதியா கீழ் ஜாதியாங்கிற அக்கறை எனக்கு. சுஜாதா அவர்கள் போன பின்பும் கூட சங்கரனுடைய பார்வை மாறவே இல்லை. இந்த மாதிரியான கருத்தை இவர் மண்டையில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிட்டத்தட்ட இவரே வந்து ஒரு காவியமயமா மாறி இருப்பார். கும்பகோணத்தை சேர்ந்தவர், கும்பகோணத்துல யாரெல்லாம் இருப்பாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சங்கரை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க, அவர் வந்து ஒரு மசாலா பட இயக்குனர். அந்த மசாலா படங்களை எடுத்து தான் அந்த உச்சத்தையே அவர் கொடுத்தாரு. இப்போ மகேந்திரனுக்கு கொடுத்த மரியாதை சங்கருக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒரு பாரதி ராஜாக்கு கிடைத்த மரியாதை சங்கருக்கு கிடைக்காது. ஆனா திடீர்னு வந்து என்னுடைய படங்களுக்கு கிடைத்த வெற்றி வந்து என்னை ஒரு பிரம்மாண்ட இயக்குனரா தண்டிட்டு போயிடுச்சு அப்படின்னா அவர் சொல்லுவார். லப்பர் பந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு, தினேஷ் வச்சு படம் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணிடுச்சு, சார் நீங்க சூப்பரா நடிச்சிருக்கீங்க, அடுத்து நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம்னு சொல்லிடுறீங்களா? சொல்லவே இல்லை. சார் இதெல்லாம் சும்மா ப்ரொமோஷனுக்காக. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபிஸ் தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்க? நல்லா இருக்கு. கேம் சேஞ்சர் படம் வந்தது நேத்து. ஒரு காலத்துல சங்கர் படம் வந்தாலே வந்து பிரம்மாண்டம், ரொம்ப நல்ல படம், கதை பேசப்படும், வசனம் பேசப்படும், பாடல் பேசப்படும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயமா சமூகத்துக்கு வேணும்னு. நேத்து கேம் சேஞ்சர் வந்ததுல இருந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியலா வந்து சங்கரை பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க சார். இந்தியன் 2ல நிறைய தப்பு பண்ணாரு, அப்போ சங்கரை போட்டு கலாய்க்காதவங்க இல்ல, அதே விஷயம் இப்ப கேம் சேஞ்சருக்கு வந்திருக்கு. என்ன நடந்தது, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆக்சுவலி கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் சங்கர் வந்து இன்னும் அப்டேட் ஆகல அப்படிங்கிறது தான் எனக்கு தோணிய விஷயம். என்ன சொல்ல போனா, நீங்க சொன்ன மாதிரி சமூக ஊடகங்கள்ல போய் பார்த்தா கேம் சேஞ்சரை கேம் டேஞ்சர்னு ஒருத்த போட்டுருக்கான், இன்னொருத்த கேம் ஓவருங்கிறான். பட் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு வகையில வந்து கொஞ்சம் சின்ன வருத்தத்தை கொடுத்தது. என்னதான் இன்றைக்கு சங்கர் இப்படி எல்லாம் ட்ரால் பண்ணப்பட்டாலும் ஒரு காலத்தில் முகமாக இருந்த ஒரு இயக்குனர், இதுவரைக்கும் அவருடைய திரை வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது, இந்தியன் 2க்கு முன்பு வரை. ஸோ தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர், அவருடைய நிலைமை இந்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஒரு பெரிய வருத்தம் தான். அதே நேரம் சங்கர் வந்து தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த படத்தை பண்ணலை அப்படிங்கிற வருத்தமும் ஒரு கருத்தும் எனக்கு இருக்கு. என்னன்னா, இந்தியன் 2ங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி ஆயிடுச்சு. இப்ப அடுத்து நம்ம ஒரு படம் பண்றோம். இப்ப இந்த படத்தின் மூலம் நம்ம மறுபடியும் எந்திரிச்சு நிக்கணும். அந்த ரஜினி சொன்ன மாதிரி அப்படி கீழே உளுந்து மறுபடியும் அப்படி டப்புன்னு எந்திரிச்சேன்னு ஒரு இதுல சொல்லுவார். அந்த மாதிரி நீங்க எழுந்திருக்க வேண்டிய படம் இதுதான். இந்த படத்தை போய் பார்த்தா எப்படி இருக்குன்னா, சங்கருடைய முந்தைய படங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் காட்சிகள்லாம் எடுத்து தொகுத்து ஒரு படம் பண்ண மாதிரியான ஒரு இதுதான் கதையா தான் கேம் சேஞ்சரே இருக்கு. இன்னொன்று காட்சிகள் எல்லாம் ரொம்ப அவுடேட்டடு. இன்னொன்று இது ஒரு தெலுங்கு படம் அப்படிங்கிறதுனால அதை ஒரு தெலுங்கு படமாவே எடுத்துட்டாரோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இன்னொன்னு, ஒரு தெலுங்கு படத்தை தெலுங்கு மசாலாவோடு எடுப்பதற்கு சங்கர் எதற்கு? அங்க பாலகிருஷ்ணா வச்சு படம் எடுக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்களே, ஏன் தில்ராஜ் உங்ககிட்ட வர்றாரு, ஏன் ராம் சரண் உங்ககிட்ட வர்றாரு, உங்கள் பாணியில் ஒரு படத்தை நீங்கள் கொடுக்கணும்னு. ஆனா நீங்களும் ஒரு தெலுங்கு படத்தை எடுத்து கொடுத்தா என்ன அர்த்தம்? இந்த படத்துல பார்த்தா கிளைமாக்ஸ்ல ஆந்திராவினுடைய முதலமைச்சரான எஸ்.ஜே. சூர்யாவும் தேர்தல் கமிஷனரா IAS அதிகாரியான ராம் சரண் அந்த வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்துல ஒரு சண்டை, அவரே நேரா களத்துல வந்து அந்த வாக்கு பெட்டியெல்லாம் போட்டு உடைக்கிறாரு, அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை எல்லாம் போட்டு உடைக்கிறாரு. இவரும் அவரு கட்டி பிடிச்சி
கட்டி புரண்டு சண்டையெல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தா என்ன என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த அளவுக்கா இவருடைய கற்பனை வறண்டு போச்சு அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தா டப்புன்னு ஒரு காட்சி ஓப்பன் பண்ணால் ஒரு அரசியல்வாதி வீடு, அவன் பார்த்தீங்கன்னா 500 ரூபா நோட்டு கட்டோட அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கான். வீடு முழுக்க 500 ரூபா நோட்டு கட்டா இருக்கு, அப்படி கண்டெய்னரில் 500 ரூபா நோட்டு கட்டுகள் அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. அதாவது பிரம்மாண்டமாக காட்டணுங்கிறதுனால இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியல்வாதியும் அமைச்சர்களும் கோடி கோடியா மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த கொள்ளையடிச்ச பணத்தை எந்த அமைச்சரும் தன்னுடைய வீட்டிலேயே வந்து அழகா அப்படி பண்டல் போட்டுலாம் அடுக்கி வைக்கிறது அவங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. அதுக்கு பெரிய உதாரணம் சமீபத்தில் போன வாரம் நடந்த துரைமுருகன் வீட்டுல அமலாக்கத்துறை ரெய்டு நடந்தது. அவர் வந்து அமைச்சர், அவருடைய மகன் வந்து MP, எல்லாத்துக்கும் மேல கல்வி வியாபாரிகள். அவங்க கிட்ட எத்தனை 1000 கோடிகள் எத்தனை லட்சம் கோடிகள் புழங்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா ED வந்து 3 நாள் பாத்தீங்கன்னா சல்லடையா சலிச்சா 1000 ரூபா கூட உனக்கு கிடைக்கல. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? துரைமுருகன் ஒரு யோக்கியமான அமைச்சர், கதிரானந்த் ஒரு நேர்மையான MP அர்த்தம்? அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கு பணம் எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு, கிரிப்டோ கரன்சி அப்படி இப்படின்னு காலம் எங்கேயோ போயிடுச்சு. நீங்க இன்னும் வந்து 500 ரூபா டம்மி நோட்டை அடித்து வச்சிருக்க காட்சி பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால ஒரு அவுடேட்டட் இயக்குனரா இருக்காரு. அதுதான் இந்த படம் இந்த அளவுக்கு ட்ரால் பண்ணப்படுவதற்கே முக்கிய காரணம் சார். இன்னொரு பக்கம் வந்து அரசியல் களமே இப்ப மாறிடுச்சு. அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிக்கிறது கூடிய அரசியலா மாறிடுச்சு. இப்ப ரஞ்சித் எடுக்கக்கூடிய படங்கள்லாம் அம்பேத்கர் வந்து கோட்டு போட்டதற்கும் காந்தி வந்து சட்டையை அவுத்ததற்கும் நிறைய காரணம் இருக்கிறதுலே ஒரு அரசியல் வரலாறே இருக்கு, ஒரு சாதி அடக்குமுறைக்கான வரலாறு இருக்கு. இன்னொரு பக்கம் வாழை மாதிரியான படங்கள் வந்து அதுலயும் நுண்ணிய அரசியல் பேசிக்கிட்டு இது மாதிரி அரசியல் களமே மாறிக்கிட்டு இருக்கிற இந்த தளத்துல மீண்டும் கூட வந்து அரசியல் எடுக்கிறன்னா பாதிக்கப்பட்டவர்கள் எலைட்டா காட்டுற இந்த மனப்பான்மையில இருந்து சங்கர் வெளியே வரவில்லையோ? அதான் சங்கரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அவருக்கு வந்து ஒரு வலதுசாரி பார்வை சிந்தனை. அதுக்கு காரணம் என்னன்னா சுஜாதா, பாலகுமாரன், ஜெயமோகன் போன்ற வலதுசாரிகளோடு இவர் டிராவல் பண்ணதுனால இவருக்கும் அந்த பார்வை இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவரே கூட வந்து அடிப்படையிலேயே ஒரு வலதுசாரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. என்ன காரணம்னா இவருடைய முதல் படமான ஜென்டில்மேனே இடஒதுக்கீட்டுக்கு எதிரான படம். சோ அதனால இப்படிப்பட்ட படங்களை எடுத்தே பேர் வாங்கியதால் இவர் அரசியலுங்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தானே பாப்பாரு. சோ அதை வந்து இன்றைக்கும் அவர் வந்து அந்த கருத்தை மாற்றிக்கொள்ளாமல் இருப்பதுதான் நமக்கெல்லாம் பெரிய. என்னுடைய கேள்வியா இருந்தது, சுஜாதா அவர்கள் கூட இருக்கும் போது இந்த மாதிரியான சிக்கல்கள் நடந்தது, பிரச்சனை இல்லை. அதாவது வந்து சேரிக்குள்ள இருக்கிற பையன் கையை பிடிச்சி இழுத்துட்டான்ற அந்த வசனமோ, இல்ல வந்து இன்னொரு பக்கம் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு மீன்காரமா வந்து இது பண்ணி ஒரு 4 கோழி குண்டுகளை வந்து போட்டுட்டு எடையை வந்து அதிகமா வித்துட்டாங்கன்றத, இது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களை வந்து குற்றவாளியாக காண்பிப்பார். சுஜாதா அவர்கள் போன பின்பும் கூட சங்கரனுடைய பார்வை மாறவே இல்லை சார். இல்ல அதுதான் நான் சொன்னேன். ஏன்னா இப்ப இவர்களோடு டிராவல் பண்ணது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா இப்ப இவங்க வந்து இந்த மாதிரியான கருத்தை ஒரு மண்டையில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிட்டத்தட்ட இவரே வந்து ஒரு காவியமயமா மாறி இருப்பாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இவர்களுடைய அறிமுகமும் நட்பும் கிடைப்பதற்கு முன்பே கூட சங்கர் வந்து அப்படிப்பட்ட ஒருத்தரா தான் இருந்திருப்பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவரு கும்பகோணத்தை சேர்ந்தவர், கும்பகோணத்துல யாரெல்லாம் இருப்பாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ அங்கு அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு யூகங்களுக்கு நீங்க போனீங்கனால இதுக்கான காரணத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே நேரம் இன்றைக்கு இது போன்ற படங்கள் செல்லுபடி ஆகாதுங்கிற அந்த யதார்த்தத்தையே அவர் புரிஞ்சுக்கல. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு காலத்துல நீங்க எடுத்தீங்க ஜென்டில்மேன் எல்லாம் ஓடிச்சு, நிறைய பேர் பாத்தீங்கன்னா இடஒதுக்கீட்டுக்கு எதிரான படம்னு தெரியாம அந்த படத்தை எல்லாம் போய் பார்த்து விசில் அடிச்சுட்டுலாம் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சினிமா வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேமா ஒவ்வொரு வசனத்தையும் அக்கக்கா பிரிச்சு போட்டு அர்த்தம் காண்கிற அளவுக்கு இன்றைக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து பயங்கர புத்திசாலிகளா மாறிட்டாங்க. அது வந்து இவரை இன்னும் புரிஞ்சுக்கல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு பேட்டியில சங்கர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, நான் இப்போதைய படங்கள் நிறைய பாக்குறேன், அதுல நிறைய பேர் வந்து எனக்கு கவராங்க. விஜய் சேதுபதி அவருடைய ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லப்பர் பந்து படம் பார்த்தேன், நடிக்கிறாரா வாழ்றாருன்னு தெரியாம தினேஷ் அவர்கள் வந்து இருந்துட்டு போறாரு, அவர் கூட நான் படம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறாரு சார். ஏன் சார் அது மாதிரி வரமாட்டாரு? ஒரு பக்கம் வந்து பிரம்மாண்டம் பேசிக்கிட்டு இருந்தா கூட நண்பன் மாதிரியான ஒரு படம் எடுத்து சங்கரால இப்படியும் எடுக்க முடியும் அப்படின்றத காமிக்கிறார். ஏன் சார் அந்த தளத்துல இருந்து வரமாட்டாரு? இல்ல சங்கரை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுங்க, அவர் வந்து ஒரு மசாலா பட இயக்குனர். அந்த மசாலா படங்களை எடுத்துதான் அந்த உச்சத்தையே அவர் தொட்டாரு. பல கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கான ஒரு பெரிய இடத்துல சங்கர் இருக்காரு. அதே நேரம் மசாலா படம் இயக்குகிறவர்களுக்கு இங்கு மரியாதை இல்லை அப்படிங்கிற யதார்த்தமும் அவருக்கு தெரியும். இப்போ ஒரு மகேந்திரனுக்கு கொடுத்த மரியாதை சங்கருக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு பாரதி ராஜாக்கு கிடைத்த மரியாதை சங்கருக்கு கிடைக்காது. நீங்க வந்து ஊர் பக்கம் சில பேர் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு 4 மாடிக்கு வீடு கட்டுவான். அவன் பாத்தீங்கன்னா புது பணக்காரனா இருப்பான். ஆனா ஊர்ல உள்ளவன் எவனும் அவனை மதிக்கவே மாட்டான். அவன் வேணா 4 மாடி வீட்டுல இருக்குன்னு சொல்லிக்கலாம், யாருமே மதிக்கவே மாட்டான். அவனுக்கு ஒரு குற்றம் வச்சிருக்கேன், என்னடா அது 4 மாடியில் வீடு கட்டினா ஒரு பயிலும் மதிக்க மாட்டேன். கிட்டத்தட்ட அந்த மனநிலையில தான் சங்கர் இருக்காரு. அதனாலதான் ஆரம்பத்துல இருந்தே அவர் சொல்லுவாரு,
என்னுடைய சிந்தனைகள்லாம் வேறு, என்னுடைய தாட்ஸ் எல்லாம் வேறு. நான் என்னுடைய முதல் படமாக இப்படி ஒரு படத்தை எடுக்க நினச்சேன், மகேந்திரன் படம் மாதிரி படங்கள்லாம் எடுக்க நினச்சேன், பாரதி ராஜா படம் மாதிரி எடுக்க நினச்சேன். ஆனால் திடீர்னு வந்து என்னுடைய படங்களுக்கு கிடைத்த வெற்றி வந்து என்னை ஒரு பிரம்மாண்ட இயக்குனராக தள்ளிட்டு போயிடுச்சு அப்படிலாம் அவர் சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கு லப்பர் பந்து படத்தை பார்த்து வியந்ததாக சொல்வது, தினேஷை வச்சு படம் பண்ணணும்னு சொல்றது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு ப்ரொமோஷனுக்காக பேசப்பட்ட விஷயம் தான். நம்ம ஒரு வாதத்துக்கே கேட்போம், லப்பர் பந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சு, தினேஷ் வச்சு படம் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணிடுச்சு, அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த கேப்பில் நீங்கள் அவரை கூப்பிட்டு வந்து ஒரு பாராட்டிங்களா? சார் நீங்கள் சூப்பராக நடிச்சிருக்கீங்க, அடுத்து நம்ம சேர்ந்து படம் பண்ணுவோம்னு சொல்லிடுறீங்களா? சொல்லவே இல்லை. ஸோ இதெல்லாம் சும்மா ப்ரொமோஷனுக்காக அடித்து விடுகிற வார்த்தை தான். பல்வேறு கருத்துக்களை வந்து உங்கள் நேரத்தை வந்தமைக்கு நன்றிகள். ரொம்ப நன்றி.